3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இவங்களுக்கும் ஜாப்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸில் டைம் நல்லா இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது என்ன சார் அப்படியும் சொல்கிறீங்க இப்படியும் சொல்கிறீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. துபாய்க்கு அவங்க காய்கறி அனுப்புகிறவங்க கண்டெய்னரில் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த காசு கைக்கு வரலை. இவங்களுக்கும் எப்படின்னா, இவங்களுக்கு கையில் ஒரு பக்கம் காசு வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எடுத்து இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் கேட்டால் கையில் காசே இல்லைன்னு அழுவாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஃபங்க்ஷன் நடந்துருக்கும். அதெல்லாம் இப்போ விச்சகத்துக்கு நடந்துட்டு இருக்கும். அதான் ஆஞ்சநேயர் பிறந்த ராசின்னு வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் எப்படி ஆக்சுவலாக எல்லாரை விட பராக்கிரமசாலி ஆஞ்சநேயர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அடியேன்ற மாதிரியே இருப்பார். நீங்கள் தனுசு ராசி ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பேசுனீங்கன்னா அவ்வளோ நாலேஜாக இருக்கும். நீ மேலே இருக்க வேண்டிய வேண்டாம்னா எனக்கு இது போதும், ஐ எம் ஹாப்பி அப்படின்னுவாங்க. அதுதான் அது நல்லதும் சொல்லலாம். சில பேர் அதை நல்லா தப்பாமல் யூஸ் பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. ஒரு மாதத்துக்கும் ஒரு ராசிக்கான அந்த மாதம் எப்படி அமையுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஒருத்தருக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்றதுதான். அடுத்ததா துலாம் லக்னம் எப்படி அமையும்? எஸ், துலாமுக்கு டைம் நல்லா இருக்கு. ஏன்னா குரு பகவான் 5ஆம் பார்க்குறாரு. துலாமுக்கு டைம் நல்லா இருக்கு. துலாமுக்கு எப்படின்னா இவங்களுக்கும் காசெல்லாம் கொஞ்சம் கையில் நல்லாவே சேரும். இவங்களும் எடுத்து வைக்கிற முயற்சி ஸ்தானங்கள் நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் நிறைய பேர் இந்த சிஏ, அக்கௌண்டன்ஸ், பணம் பேங்கிங் செக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்களாம் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அந்த எக்ஸாம்ஸ் ஏன்னா இருக்குல்ல டஃப் சிஏ எக்ஸாம் தான் அது. ஸோ அதுக்கான முயற்சிகள் அவங்க பண்ணுறதுக்குலாம் நல்ல டைம் இருக்குது. அந்த எக்ஸாம்ஸ்க்கு எதனா டேட்ஸ் புக் பண்ணணும் எக்ஸாம்ஸ்னால் அதுக்கு இந்த டைம் நல்லா இருக்குது. இவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், பட் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணணும். கொஞ்சம் அதான் அஸ்ட்ராலஜிக்கலாக பார்த்துட்டு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நல்லதோ அதில் அவங்க பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் ஜாப்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிஸ்னஸில் டைம் நல்லா இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது என்ன சார் அப்படியும் சொல்கிறீங்க இப்படியும் சொல்கிறீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. துபாய்க்கு அவங்க காய்கறி அனுப்புகிறவங்க கண்டெய்னரில் ஆர்டர் அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த காசு கைக்கு வரல. இதுதான் இஷ்யூ. பிஸ்னஸ் நடந்துடும், கையில் காசு வரது கஷ்டம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் முன்னாடியே கிரெடிட் வாங்கியிருக்கணும், பேப்பர் ஒர்க்ஸ் ஒழுங்காக பண்ணிடணும். அப்படி பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதுவே ஒரு விதமான பரிகாரன்றது புதுசாக கண்டுபிடிக்கிறது. இத்தனை எலுமிச்சத்தில் விளக்கு போடு, இத்தனை போயிட்டு பாத யாத்திரை, அது ஓல்டு மாடல். இன்னைக்கு எத்தனை பேரால அந்த மாதிரி ப்ராக்டிக்கலா இப்போ ஏன்னா எல்லாமே கிரகங்கள் தான். நீங்க பேப்பர் டேபிள் எதை பார்த்தாலும் கிரகம் தான். அந்த கிரகம் இருக்கிற விஷயங்களை வச்சு நான் ப்ராக்டிக்கலா என்ன பண்ண முடியும். அது இதை தாண்டி டைம் இருக்குன்னு நம்ம கோவில்கள் சொல்லலாம், பட் ப்ராக்டிக்கல் விஷயத்த முதல்ல முடிச்சிடணும். இந்த டாக்குமெண்டேஷன் ஒழுங்கா பண்ணாலும் அதுவே பெரிய பரிகாரம். இதுதான் அவங்களுக்கு தெய்வ வழிபாடுனா இவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாடுறது ரொம்ப பெஸ்ட். இவங்க சிவன் வழிபாடு பண்றவங்க தான் நிறைய பேர் லிங்கத்தை மட்டும் கும்பிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இது எல்லாருக்குமே பொது. எப்பவுமே கிரகஸ்தன்னு சொல்லுவாங்க. வீட்டில் குடும்பத்தில் இருக்கவங்க எப்பவுமே சாமியை தனியாக வழிபடாது. அப்பா அம்மா 2 பேரும் ஒன்றா இருக்கணும். சிவபெருமான் அம்பாலோட வழிபடுங்க, அதுதான் பவர் ஜாஸ்தி. ஒன்று துலாமுக்கு கண்டிப்பாக அப்படி வழிபடுறது நல்லது. ஒன்று இவங்களே முழு அலங்காரத்தில் வழிபடுறது ரொம்ப நல்லது. அது இவங்க பள்ளியறை பூஜைன்னு ஒன்று நடக்கும் சிவன் கோயில்களில். அதை தொடர்ந்து பார்த்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது ஒன்றும் சிறப்பு. ஓகே சார், சூப்பர் சார். அடுத்ததா விருச்சக லக்னம் எப்படி இருக்கும்? எஸ், விருச்சக லக்னத்துக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களுக்கும் எப்படின்னா இவங்களுக்கு கையில் ஒரு பக்கம் காசு வந்துக்கிட்டே இருக்கும், நல்ல விஷயமும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை எடுத்து இதில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் கேட்டால் கையில் காசே இல்லைன்னு அழுவாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஃபங்க்ஷன் நடந்துருக்கும். அதெல்லாம் இப்போ விச்சகத்துக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ டைம் நல்லா இருக்கு. அப்படி அது நடக்கலை சார், கையில் காசு நிற்கலை சார்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு நடக்கும். இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வேற ஏதோ கிரகம் விளையாடுது. அது என்னன்றதை பார்த்தா ரெக்டிஃபை பண்ணும். மற்றபடி சுப நிகழ்ச்சி நிறைய நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னென்ன சுப நிகழ்ச்சினா, கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு அவங்க ட்ரை பண்ணலாம்.
எதிரிகள் தொல்லை கம்மியாகும். எதிரிகள் தொல்லை கம்மியாகும்னா என்ன, ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு டைம் நல்லாயிருக்கு. இவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஆமாம், எதில் எப்போன்றது இருக்கணும். வேற ஐயா என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ வாங்கணும் அந்த மாதிரி இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணாங்கன்னா அதிகமாக இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்க டைம்னா மேரேஜுக்கு டைம் சூப்பராக இருக்குது. மேரேஜுக்கு டைம் சூப்பராக இருக்குது. எதனா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு டைம் சூப்பராக இருக்குது. வெளியேந்து ஏதோ கடன் வாங்க போகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்க போகிறாங்கன்னா அதுக்கு டைம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இன்னைக்கு காசு கூட கிடச்சிடும். இன்னைக்கு பெருசாக கிடைக்காத விஷயம் என்னென்னா நல்ல அட்வைஸ், ஒரு நல்ல மென்டர் அட்வைஸ். ஜென்ரலாக மேஷமும் சரி விருச்சகமும் சரி, ஒரு நல்ல மென்டர் குரு கிடச்சிட்டாங்கன்னா இவங்க லைஃப் தூக்கிட்டு வந்துடும். இதுதான் இவங்களுடைய லைஃப் பேட்டர்ன். ஸோ அந்த குருமார்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் தேடி எடுக்கணும். எனக்கு எப்படி தேடுறதுன்னு தெரியலன்னா ஒன்று நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லலாம். ஒன்று. செகண்ட் வந்து சிம்பிளுங்க, பக்கத்தில் இருக்க ஜீவ சமாதியில் போய் உக்காந்துருங்க. அங்கே நீங்கள் உக்காந்துட்டாலே உங்களுக்கான குரு வந்து தானே தேடி எடுத்து வந்து கொடுத்துரும். அதுதான் பெஸ்ட்டு. இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து முருகர், துர்க்கை அம்மன், யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார். இவங்களை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தீபம் ஏற்றி வழிபடுறது ஒன்றும் பவர். இவங்களும் அன்னதானம் கொடுக்கலாம். இன்னும் கோவில்களுக்கு வந்து எண்ணெய் தானமாக கொடுக்குறது நல்லது. இல்லை அன்னதானம் பண்ணும் போதே சமையலுக்கு எண்ணெயாக வாங்கி தரது நல்லது. அன்னதானம்ன்றது எல்லாருமே பண்ணலாம், எல்லாருக்குமே நல்லது. ஆனால் உங்கள் ராசி லக்னம் என்ன, உங்கள் டிஎன்ஏ என்ன, அந்த டிஎன்ஏக்கு நான் என்னுடைய பர்பஸ் என்ன, அதை பார்த்து நீங்கள் கொடுக்கும்போது அது இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஓகே சார், சூப்பர் சார். அடுத்ததான் நம்ம அடுத்த லக்னம் பார்த்துடலாம். அடுத்தது தனுஷுக்கு எப்படி? தனுஷுக்கு சூப்பராக இருக்குது. ஏன்னா தனுஷ் வந்து 7ஆம் வீடாக குரு பார்க்கறதுனால தனுஷுக்கு நல்லா இருக்குது. சனி பகவானும் 10ஆம் வீடாக பார்க்கறதுனால சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் இருக்கும், ஆனால் ஜெயிச்சு வந்துடுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அடி விழும், அதில் உக்காந்துட்டாங்கன்னா கஷ்டம். ஆனால் திருப்பி எழுந்து போராடினாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்கணுன்றது விதி, அது எழுந்து போராடணும். தனுஷு மோஸ்ட்லி போராடும், சரிங்களா? போராடி ஜெயிச்சிருவாங்க. இது ஒன்று. எதில் நான் ஜெயிப்பேன்? பண விஷயத்தில் ஜெயிப்பீங்க, பணம் வரும். குடும்பத்துலேயும் சின்ன சின்ன ஃபிக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அதுவும் சரியாகும். மெயினாக என்னென்னா கல்யாணம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லவ் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த லவ்வை மேரேஜ் அமைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேரிட் ஆனவங்களுக்கு அந்த மகப்பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் செலவுக்கு காசு கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் எதுனா ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப்ஸ் அமையறதுக்கு, இதுக்கெல்லாமே வாய்ப்புகள் இருக்குது. சார் அப்போ எதில் சார் ஜாகிரதையாக இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குன்றீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஜாகிரதையாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதாவது பாலிட்டிக், ஏன்னா தனுஷை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. தனுஷ் வந்து குருவோட வீடு. அவங்க எப்பவுமே மோஸ்ட்லி எல்லாமே நல்லதாகவே நினைப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இல்லை எங்கள் வீட்டில் இருக்காங்க, அப்படி இல்லை, என் மேனேஜர் அப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலது வந்து ராசி கிரகங்கள் பொறுத்து மாறும். பட் இன் ஜென்ரல் அவங்க எப்பவுமே நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த குருவோட வீடு. அதனால அவங்கள வந்து நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட அதான் ஆஞ்சநேயர் பிறந்த ராசின்னு வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் எப்படி ஆக்சுவலாக எல்லாரை விட பராக்கிரமசாலி ஆஞ்சநேயர். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அடியேன்ற மாதிரியே இருப்பார். நீங்கள் தனுஷ் ராசி ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசுனீங்கன்னா அவ்வளோ நாலேஜாக இருக்கும். நீ மேலே இருக்க வேண்டிய வேண்டாம்னா எனக்கு இது போதும், ஐ எம் ஹாப்பி அப்படின்னுவாங்க. அதுதான், அது நல்லதும் சொல்லலாம். சில பேர் அதை நல்லா தப்பாமல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியணும். நம்ம பயிற்சி பண்ணுறது தன ஆக்கர்ஷணம். அதாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான பயிற்சி தான். எனக்கு இது போதும் அப்படின்னா ஏன்னா மடத்தில் உட்காந்துருங்க, இல்லை வீட்டில் அமைதியாக உட்காந்துருங்க. முன்னேறணும் துடிக்கூடாது. முன்னேறணும் துடிக்கிறவங்களுக்கு தான் நம்ம சொல்லித்தரோம். அது வந்து அந்த ஆஃபீஸ் என்வரன்மெண்ட்டில் அவங்க ப்ரொமோஷன் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஜெயிச்சிடலாம். மெயின் எப்படின்னா ரிட்டர்னில் எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ரிட்டர்னில் ஜெயிச்சிருவாங்க. என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வந்து இவங்க வழிபாடு பண்ண வேண்டிய தெய்வம் வந்து தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குரு ஹோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். இவங்க சாமிங்களுக்கு வந்து வஸ்திரம் சாத்தம் வந்து மஞ்சள் கலர் வஸ்திரங்கள் சாத்துறது நல்லது, மஞ்சள் மூக்கடல் சாத்துறது நல்லது. அங்கே லட்சுமி நரசிம்மர் கோயிலில் பானகம் தருவாங்க, அது நல்லது. சிவபெருமான் கோயிலில் இருந்தால் நீங்கள் கல்கண்டு, பூந்தி, லட்டு இதெல்லாம் தர்றது நல்லது.